தேவஸ்தானத்தின் முன் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்த தம்பதியினருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் கொடுத்த அதிரடி ட்விஸ்ட். இனிமே நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கும் வீடியோ. எங்களுக்கு நேற்று கல்யாண வேதிக்கால திருமணம் நடந்துச்சு. டிடிடி தேவஸ்தானத்தோடது கல்யாண வேதிக்கால. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அது எங்களுக்கு தெரியாது அங்கே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இனிமேட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டோம். எல்லாரும் மன்னிச்சிருங்க. நிபந்தனைகளை மீறி ஏழுமலையான் கோவில் முன்னாடி முகம் சுளிக்க வைக்கிறது மாதிரியான பல கோணங்கள்ல போட்டோ எடுத்துக்கிட்டாங்க இந்த புதுமண தம்பதி. அந்த வீடியோ போட்டோ எல்லாமே நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம். அது தப்பு தான், எங்களுக்கு புரியுது. நாங்கள் இதுக்கு பிராச்சிதமா ஸ்ரீவாரி சேவா நாங்கள் பண்றோம். ஓம் நமோ வெங்கடேஸ்வரர். எல்லாரும் மன்னிச்சிருங்க. திருப்பதி மலையில போட்டோ ஷூட் நடத்துறது, ரீல்ஸ் பதிவு செய்யறது, இப்படி எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி தடை வைக்கப்பட்ட நிலையில அமல்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி தடைகளை பத்தி எடுத்துரைச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல திருப்பதி மலையில திருமணம் செஞ்சுக்கிட்ட புதுமண ஜோடி ஒருத்தங்க ஏழுமலையான் கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய காலி இடத்துல போட்டோ ஷூட் நடத்தி இருக்காங்க. போட்டோ ஷூட்ல கணவன் தன்னுடைய புது மனைவிக்கு நெற்றியில முத்தமிடுற மாதிரியான காட்சிகள்லாம் இடம் பிடிச்சிருக்கு. புதுமண தம்பதியோட இந்த செயலானது சாமி கும்பிட வந்த பக்தர்களிடையே முகம் சுளிக்க வச்சிருந்திருக்கு. திருப்பதி மலையை பொறுத்த வரைக்குமே 1500க்கும் மேற்பட்ட நவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி பாதுகாப்பு பணியில தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. எல்லா கேமராக்களையுமே இந்த காட்சியானது சிக்காம போனது எப்படி அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா நாங்க செஞ்சது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி வீடியோவும் தம்பதியினர் வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவஸ்தானத்துல ஸ்ரீவாரி சேவா திட்டத்துல சேவை திட்டத்தின் கீழே சேவையாளர்களா பக்தர்களுக்கு சேவை செய்ய முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.